இந்தியா கிளிட் சினிமா ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நீர்தான் ஜாக்சன் துரையோ, நீதான் வீரபாண்டிய கட்ட பொம்மனோ. இப்படி ஹிஸ்டாரிக்கல் டைலாக்ஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவசரப்படாதீங்க, புலி படத்துடைய விமர்சனத்துக்கு தான் வரேன். அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கொஞ்சம் இருங்க. அது ஹிஸ்ட்ரி, ஃப்ரீடம் ஃபைட்டு. இது கொஞ்சம் பயங்கர ஃபேண்டசி, இமேஜினேஷன், வேற ஒரு லோகம். பட் அங்கேயும் சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிக்கிறது, எப்படியாவது அடிமையாக இருக்கிறவங்கள மீட்டுன்னு வருது. இந்த மாதிரி கதை தான் புலி. அஃப்கோர்ஸ் விஜய் இந்த படத்தை எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த கதையை எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சிம்புதேவன் நிறைய மித்தாலஜி, இந்த மாதிரி ஃபேண்டசிக்கெல்லாம் பேர் போன ஒரு டைரக்டர் சிம்புதேவன். எப்பயுமே சோஷியல் சப்ஜெக்ட்ஸு, அதாவது ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் எப்படியுமே கெட்டதை ஒழிக்கிறது, நல்லவங்களை காப்பாற்றுறது, தீமையை ஒழிக்கிறது, இந்த மாதிரியே ரோல்ஸில் விஜய் கிங்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி சோஷியல் காசஸுக்கே ஃபைட் பண்ணுற ஒரு ஹீரோவை கொஞ்சம் சோஷியல் பக்கத்துலேருந்து கொஞ்சம் எப்படி வாங்கலேன், கொஞ்சம் ஃபேண்டசி வேர்ல்டுக்கும் வாங்க, கொஞ்சம் உங்களுக்குள்ள டெக்னாலஜியும் புகுத்துறேன், இது ஒரு புது கலர், புது டைமென்ஷன் கிடைக்கும், கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி விஜயை கன்வின்ஸ் பண்ணிருக்கார் ஸ்டோரி லெவலில் சிம்புதேவன். ஸோ அதுக்கு சிம்புதேவனை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். அதில் எடுத்துருக்கிற எஃபர்ட்டு, எப்படி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வித்தியாசமான விஷயங்கள்லாம் தமிழ் சினிமா இன்டர்நேஷ்னல் ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு டெக்னாலஜியில் காமிச்சிருக்காங்க ஸ்க்ரீனில். அதுக்கும் கண்டிப்பாக நாம் பாராட்டணும். வேற என்ன பாராட்ட வேண்டிய விஷயங்கள்னா, வேற லோகங்களை காமிக்கிறாங்க. வேதாள உலகம், பாதாள உலகம், இப்படிலாம் காமிக்கும் போது கேரக்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டு. அது நமக்கு ஐடியாவே இருக்காது. அது பியோர்லி கிரியேட்டிவ் டீமோடைய இமேஜினேஷன். அந்த கிரியேட்டிவ் டீமோடைய இமேஜினேஷனை எப்படி ஸ்க்ரீனில் கொண்டுறது அப்படின்றதுக்கு டெக்னிக்கல் டீம் எவ்வளோ போராடி இருக்காங்க, எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் நம்ம கிராஃபிக்ஸ்லேயே கைத்தட்டிடலாம். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வித்தியாசமான வேர்ல்டை ஸ்க்ரீனில் கொண்டுறாங்க. இது வெரி டிஃபிகல்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆல்சோ. ஆர்ட் டைரக்ஷன் சூப்பர் ஹீரோ அவர் தான் மிஸ்டர் முத்துராஜ். அதாவது உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு கோட்டை தேவை, திடீர்னு ஆயுதங்கள் தேவை, திடீர்னு உருவ பொம்மைகள், ஆயுதங்கள், ஆர்டிஃபேக்ட்ஸ், ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாமே தேவைன்றச்சே வித்தியாசமான ஒரு உலகம். ஆனால் அந்த உலகத்தை நம்புற மாதிரி காமிக்கணும் அப்படின்னா ஆர்ட் டைரக்ஷனில் எந்த அளவுக்கு இமேஜின் பண்ணணும், டேரக்டரோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஆர்ட் டைரக்டருக்கு நாம் கை தட்டினே இருக்கலாம். முத்துராஜ் கலக்கிட்டீங்க, முத்தான ராஜ். அண்ட் அஃப்கோர்ஸ் தேவி ஸ்ரீ பிரசாதுடைய மியூசிக். இது கிராஃபிக்ஸ் ஓரியன்ட், வேற உலகம், எலினேட் ஆவாங்க மக்கள் கண்டிப்பாகவே. பட் ஸ்டில் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளேவரை கொடுத்து மக்களை மியூசிக்கில் எழுத்துனே இருக்கணுன்றச்சு தேவி ஸ்ரீ பிரசாத் அதில் வல்லவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், தெலுங்கு டைப்பில் சாங்ஸ் இருக்கும்னு. பட் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக தமிழ் டைப்பில் கொஞ்சம் சாங்ஸை போட்டிருக்காரு. அது ஏண்டி ஏண்டி என்ன வாட்டுற அந்த பாட்டில் அவுட்ஸ்டாண்டிங்காக ஒரு கலக்கிறார் தேவி ஸ்ரீ பிரசாத். வெரி வெல் டன். அஃப்கோர்ஸ் ரீரெக்கார்டிங்கில் தரதாரே தரிராரு 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 தீம் தனானா தீம் தனானா அந்த பாட்டை நீங்கள் ரொம்ப ஞாபகப்படுத்துறீங்க எனக்கு மட்டும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. கதை அளவில் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதான் நான் உங்கள் முதலே சொன்னேன்னா எப்படியாவது போய் மீட்டுட்டு வரணும், கேர்ள் ஃப்ரெண்டை மீட்னு வரணும் ஹீரோ. அங்கே இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்ப்பாரு, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கெட்டவங்க. ஸோ அங்கே சுதீப், ஸ்ரீதேவி அங்கே இருக்காங்க. ஸோ இதில் எப்படி ஹீரோ அங்கே போயிட்டு ஹீரோயினை மீட்டுன்னு வந்துட்டு அதே சமயத்தில் அடிமையாக இருக்கிற மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரார். ஏன் சஸ்பென்ஸை சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இது சஸ்பென்ஸ்னால் 60 வருஷமாக இந்த சஸ்பென்ஸை எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, சோஷியல் சப்ஜெக்டில் பழகி போச்சு நமக்கு. ஒரு துப்பாக்கி, ஒரு கத்தி, அதாவது விஜய் வந்தார்னா மக்களை காப்பாற்றிடுவார், கெட்டவங்களை அழிச்சிருவார் அப்படின்ற ஒரு கிளியர் இமேஜ் இருக்குது. அது விஜயகாந்த், ரஜினி, விஜய் 3 பேருக்குமே அந்த இமேஜ் இருக்குது கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஒரு சோஷியல் ஹீரோ, ஒரு சோஷியல் காசஸுக்கு ஒரு ஹீரோ, அவருக்கு எப்படியுமே எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஹீரோ கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பறக்கலாம், அலௌடு. ஃப்ளைட்டெல்லாம் தாண்டி ஓவர்டேக் பண்ணிலாம் போகலாம், என்ன வேணால் மேஜிக் பண்ணுவாங்க அந்த ஹீரோன்றது அக்செப்டட் ஃபேக்ட். பட் அப்படி ஒரு அக்செப்டட் ஃபேக்ட் ஹீரோக்கு இருக்கும்போது அவர் ஒரு சின்ன எலிக்சர் இல்லாட்டா ஒரு நெக்டர் ஏதாவது ஒன்று குடித்தார்னா, அந்த மருந்தை குடித்தா அவருக்கு பறக்கிற பவர் வரும், அவர் என்ன வேணால் பண்ணுவார், அசுர சக்தி வரும் அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி காமிச்சாலும் ஃபேன்ஸ்லாம் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துமே, குருவிலே பறந்துக்கிறாரு, வீட்டிலேருந்து ட்ரெயின் வரைக்கும் பறந்துக்கிறாரு எங்கள் ஹீரோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பவரை கஷ்டப்பட்டு புகுத்தினாலும் அது பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபேக்டர் கிடையாது. அது ஒரு விஷயம். அண்டு டெக்னாலஜி, சோஷியல் அப்படின்னு 2 இருக்குது பாருங்களேன். இப்போ டெக்னாலஜியில் ஃபேண்டசி, இது ஃபேண்டசி ட்ராமா. ஆனால் விஜய் ஒரு நார்மல் விஜயாக தான் வர்றாரு. பட் விஜய் சோஷியல் காஸ்ட்டில் வரும்போது கதையோட ஒன்றி போய்டும், டெட்ஜுக்கு வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்லீப்பர் செல் ஐடியா துப்பாக்கியில் கொடுக்குறாருன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ராட்டஜியை டிராஃப்ட் பண்ணுற விதம் பிரெயின் விஜய், எக்ஸிக்யூட் பண்ணுறதும் விஜய்.
ஸோ எல்லாமே விஜய் அங்கே ஃபுல் ஹீரோயிசம் இருக்கிறதுனால நமக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அப்படி சீட் எட்ஜில் வந்து பார்க்குறோம். பட் இங்கே விஜய் வந்து ஹீரோ வந்து ஒரு பெரிய காரியத்தை பண்ணி முடிக்கணும். பட் அவருக்கு உதவுறது வயசான ஒரு கிழவர், அதுக்கப்புறம் ஒரு பறவை உதவுது, ஒரு தவளை, அப்புறம் கொசு, மூட்டைப்பூச்சி, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒரு பாலம் வகுத்து இதை தாண்டி ஃபைட்டு மட்டும் ஹீரோ போட்டு ஜெயிப்பார் அப்படின்னு காட்டும்போது வெறும் ஸ்டண்ட் அளவில் மட்டுமே விஜய் ஹீரோ அப்படின்னு ரெடியூஸ் பண்ண மாதிரி ஆகிடுது. அதில் தான் ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும். பட் நீங்கள் லுக்ஸ் வைஸ் பார்க்கும்போது மறுபடியும் சொல்கிறேன், அதே யூத்ஃபுல் லுக், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் லுக் விஜய் ஒருத்தரால் தான் ஸ்போர்ட் பண்ண முடியுது. இப்போவும் அவ்வளோ ஃபிட்டு. அதாவது எந்த அளவுக்கு யூத்ஃபுல்லாக இருக்காருன்னா, ஒரு அடல்ட் சொல்லி படத்துக்கு போய் க்யூவில் நின்னாருன்னா தியேட்டரில், சின்ன பையன்பா, கண்டிப்பாக அவர் வந்து 18 தாண்டி இருக்க மாட்டார் அப்படின்னு டிக்கெட் கொடுக்காமல் இருந்துருவாங்க. இதை தவிர புலியில் உங்களுக்கு கிளைக்கதைகள் நிறைய இருக்குது. அந்த வேதாள உலகத்துக்கு போனோடனே அங்கே யார் ஆன்டி, அங்கே எது நார்மல் யார், ஆன்டி சோஷியல் யார், ஆன்டி சோஷியலுக்கு ஆன்டி யார், ஆன்டி யார், ஸ்ரீதேவியோட ரோல் என்ன, இப்படி ஏகப்பட்ட கிளைக்கதைகள். புலிக்குள்ள வரி புலி, அப்புறம் குட்டி புலி, கணக்கில் புலி, பூனை, குட்டி பூனை, மியாவ பூனை, அப்படி நிறைய கிளைக்கதைகள் இருக்கிறதுனால ஹீரோயிசம் வந்து நிறைய இடத்துல டிஃபீட் ஆகுது. அதுதான் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். சுதீப் வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர். அவர் பாதி வேலை அப்படி முறைச்சி அப்படி பார்த்துனே இருக்காரு. அப்பப்போ ஒரு 2 டயலாக் பேசுகிறாரு, கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் நடந்து வர்றாரு. ஸ்ரீதேவி முறைகிறாங்க, பறகுறாங்க, முறைகிறாங்க. இந்த ஏஜில் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். அந்த ரோலுக்கு சொல்கிறேன். அது ஸ்ரீதேவிக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் அந்த ரோலுக்கு. மற்றபடி கதை அளவில் வந்து பயங்கர ஒரு இம்பேக்ட் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக இல்லை. அதனால் சிம்புதேவன் எடுத்த இந்த அட்டெம்ப்டை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பாராட்டுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நியூ கலர் ஆட் பண்ணியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் செட் பண்ண ஒரு ஹீரோ, ஒரு டைப் ஆஃப் இமேஜ் செட் பண்ண ஹீரோவாக கொஞ்சம் வேறு பிளேனுக்கு கொண்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு ஆஸ் எ விஜய் ஃபேன் இப்போது ஃபேன்ஸோட ஃபேன்ஸாக நானும் போகும்போது ஒரு துப்பாக்கி கத்தியில் மக்களுக்கு வந்து மக்களை சேவ் பண்ணுறாரு, மக்களுக்கு நல்லது பண்ணுறாருன்னு அந்த சீட் எட்ஜுக்கு வந்து கலகிட்டார் அப்படின்னு விசில் அடிக்கிறதுக்கான பயங்கர ஸ்கோப் அங்கே இருக்குது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஸ்கோப் இல்லை விசில் அடிக்கிறதுக்கோ கை தட்டுறதுக்கோ. மற்ற ஃபேன்ஸ் அவங்களுடைய இஷ்டம், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. படத்தில் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஸ்ருதி ஹாசன் அண்டு ஹன்சிகா. ஸ்ருதி ஹாசன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டான்ஸ், அப்பப்போ வந்து டான்ஸ் ஆடுறாங்க, ஏக்கமாக ஒரு லுக் விட்டுட்டு ஹீரோவோட டுவேட் பாடுறாங்க. டான்ஸில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அவங்களுடைய மூமெண்ட்ஸ்லாம். அதாவது விஜய் வந்து சூப்பர் ஸ்பீடுன்னு வாங்க டான்ஸுக்கு, அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்ருதி ஹாசன் டான்ஸ் ஆடுறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட். செகண்ட் ஹாஃபில் ஜஸ்ட் பெஞ்சில் வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்க வச்சிட்டாங்க. அவங்க உண்மையிலேயே அந்த மாதிரி ஜுரம் இருக்கிற சமயத்துலேயே அந்த சீன்ஸ் எடுத்தாங்களா என்னன்னு தெரில. ஜஸ்ட் படுத்துனே இருக்காங்க, டயலாக்ல எதுவுமே பேசுறதில்ல செகண்ட் ஹாஃபில், அவ்வளோதான். ஹன்சிகா வந்து செகண்ட் ஹீரோயினாக வராங்க. விஜயை வந்து ஒரு பெரிய ராட்சச மிருகத்திலேருந்து காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் அப்பப்போ விஜயை பார்த்து லைட்டாக ஏங்கிறது, அவங்களுடைய தாய் ஸ்ரீதேவி ஏதாவது ராங்காக பேசும்போது பதறது, அப்படி ஒரு 5-6 லுக்கு கிட்டத்தட்ட ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் எடுக்கச்சு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. சின்ன வித்தியாசம் என்னென்னா, நாம் டிக்கெட் கொடுத்து படம் பார்த்தோம், ஹன்சிகா டிக்கெட்டே வாங்காமல் அந்த படத்தை ஷூட்டிங்லேருந்தே பார்த்துருக்காங்க. காமெடிக்கும் பேர் போனவர் தான் சிம்புதேவன். பட் இதுலேயும் வந்து காமெடி என்னென்னா, நம்ம தம்பி ராமையா இருக்கார் பாருங்க. தம்பி ராமையா ஒரு இளமையான ஒரு பொண்ணோட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்கான ஒரு சீன் ஒன்று இருக்குது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் காமிக்கிறாங்க. இதில் வந்து எப்படி வந்து சிரிப்பு வரும்ன்றது எனக்கு கண்டிப்பாகவே புரியல. காட்டில் தம்பி ராமையா பயப்படுறாரு பாருங்க, அது கிட்டத்தட்ட அவருக்கே ஒரு 25வது படம்னு நினைக்கிறேன். அந்த காட்டில் ஐயோ வேறு எவனுமே கழிலாடா, போட்டு தள்ள போகிறான்டா, வயிற்றுக்குள்ளே கடம் வாசிக்குது, கழுத்துக்கிட்ட வயலின் வாசிக்குது, இப்படி எத்தனை தடவை பேசுவார், எவ்வளோ வாட்டி பயப்படுவார். பயத்துலேயே ஒரு 25 வெரைட்டி காமிச்சிட்டார் அவர். இதுக்கு மேலே அவர் பயந்தார்னா எங்களுக்கு எந்த இடத்துல சிரிப்பு வருங்கிறதும் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சத்யன் அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட வேறு ஊருக்கு போகிற மாதிரி ஏக்கமாக பார்க்குறது. ஸோ இப்படி ஏகப்பட்ட கிளைக்கதைகள் வந்ததுனால மெயின் ஸ்ட்ரீம், அதாவது விஜயை நோக்கி போக வேண்டிய கதை அங்கங்கே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது டைரக்டர் புரிஞ்சுட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ மொத்தத்தில் ஒரு சோஷியல் காஸுக்கு ஃபைட் பண்ணுற ஒரு துப்பாக்கி ஆர் கத்தி விஜயை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அட்லீஸ்ட் நான் அதை தான் கண்டிப்பாகவே எதிர்பார்க்குறேன். ஸோ புலி இந்த ரியல் சென்ஸ்னால் சோஷியல் காஸுக்கு ஒரு சோஷியல் சப்ஜெக்ட்லேயே போராடுறது தான் சூப்பர் புலி. பட் வேறு எங்கேயாவது டெக்னாலஜி ஃபேண்டசின்னு நுழையும் போது அது பசுத்தோல் பொருத்திய புலி ஆகிடுது. எது உங்களுக்கு பிடிக்குன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ். அடுத்த படத்தோட விமர்சனத்தில் சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி.